नो सकलकलम इत्यादावपि गुणसाम्यं चेत् उपमैव स्यात् इति चेत् அப்போ என்ன பண்ணார்? உடனே அடுத்த பட்சம் பூர்வபக்ஷி ஒரு தோஷத்தை காண்பிக்கிறார். தோஷத்துல நீங்க சமாதானம் சொன்னீங்கன்னா என்ன ஆகும்? நான் அங்க பேதம் இருக்கவே தோஷம் சொன்னேன். அல்லது அங்கிருந்து வியாவர்த்தி சொன்னேன். ஏன்னா அங்க சப்தத்தா சாமியம் தான் இருக்குன்னு நினைச்சு நான் என்ன பண்ணேன்? சேஷம் வியாவர்த்தி அர்த்தம் தர்மத சாமியம் சொன்னேன். நீங்க என்ன இப்ப நிரூபணம் பண்ணிட்டேன்? அங்க அபேதா விவசாயத்தினால தர்மதா சாமியம் சொல்லலாம் அப்படின்னு கொண்டு வந்துட்டேலா? இப்ப எனக்கு எனக்கு பெரிய ஒன்றும் ஆகிரகம் ஒன்றும் கிடையாது. அங்க உபமாவுக்கு ஒத்துக்கோங்க. சேஷம் இருக்குன்னு சொன்னாதான் சேஷ வியாவர்த்தி பண்ணணும். அங்க உபமா தான் இருக்கு. தர்மத சாமியம் நீங்க சொல்லிட்டேல, தர்மத சாமியம் இருக்குன்னு நீங்க நிரூபணம் பண்ணிட்டே. அப்ப என்னுடைய லட்சணம் என்னது? எத்திர தர்மத சாமியம் வர்த்ததே தத்திர உபமா நான் சொல்லியிருக்கேன். அப்போ அங்க உபமா இருக்குன்னு ஒத்துக்கணும். அனு சகலகலம் இத்தியாதாவின் குணசாமியம் சேத் உபமைவ சியாத். குணசாமியம் இருக்குன்னா உபமாவே இருந்துட்டு போட்டோமே. இது சேத் சப்த சாமியம் மாத்திரம் சேதபி கிமிதி உபமானஸ்யா விடுறதா இருக்கு. தர்மத சாமியம் இருந்தா உபமா ஒத்துக்கோங்களேன் அப்படின்னு நீங்க சொல்றத பார்த்தா, சப்த சாமியம் இருந்தா உபமா வராதுன்னு நீங்க எதுவும் ஸ்திரமா இருக்கேன் போல இருக்கே. சப்த சாமியம் இருந்தால் வராது கிமிதி உபமானஸ்யா, அங்க உபமா வராதா? நான் இந்த இடத்துல மெனக்கட்டு சொன்னேன் தர்மசாமியம் வர்றதுன்னு சொன்னேன். இப்ப நீங்க என்ன பெல்ட் அடிச்சுட்டேன்? தர்மத சாமியம் எதிர்சா தரி உபமைவ பவத்துன்னு சொல்றீங்களே. அப்ப என்ன உங்க பட்சம் என்ன தெரிகிறது? यद्यपि अत्र धर्मतः साम्यम् अस्ति इति स्वीक्रियते, परन्तु शब्दसाम्यम् यत्र भवति तत्र उपमा न भवत्येव அப்படிங்கிறதுல நீங்க ஸ்திரமா இருக்கேன்னு தோன்றது. அப்படி ஒண்ணும் கிடையாது சொல்லாதீங்க. சப்தசாமிய மாத்திரம் சேதபி கிமிதி உபமான சியாத், அவசியம் சியாத்னு அர்த்தம். ஈஸ்வர பட்சத்துல சப்தசாமியம் இருந்தாலும் அங்க என்ன உண்டு? உபமை உண்டு. நஹி சப்தான்ய குணாதி சாமியமேவ உபமா பிரயோஜகம் ந சப்தசாமியம் இது குலதர்மஹா. எந்த ஒரு பிராச்சீனாச்சாரியாலும் சப்த அந்நிய சப்தத்தை காட்டிலும் பின்னமான குணாதி சாமியம் இருந்தாதான் உபமா அங்க வரும். சப்த சாமியம் சப்தத்தினால சாமியம் இருக்கிற இடத்துல உபமா சொல்ல முடியாதுன்னு அஸ்பாகம் குல தர்ம அலங்காரிக வம்சத்துல அப்படி யாரும் ஒரு நியமத்தை கொண்டு வரலையே. அப்படி இருக்கும்போது நீங்க தான் ஒரு நியமத்தை கொண்டு இங்க தர்மதா சாமியம் இருக்கா, அப்போ உபமாவே இருக்கட்டும் அப்படின்னா சப்த சாமியம் இருந்ததுன்னு நீங்க சொன்னா கிடையாதுங்கிற அர்த்தத்தை வரையிலே இப்படி பண்ணாது. यथा प्रह्लादनात् चन्द्रः प्रतापात् तपनो यथा तथैव सोऽभूदन्वर्थः राजा प्रकृतिरञ्जनः. यथा प्रह्लादनात् चन्द्रः प्रह्लादयति சந்தோஷப்படுத்துறாங்கனால சந்திரன்னு சொன்னமோ, பிரதாபாத்து ரொம்ப தப்பிக்கிறான் சரியா, அதனால தபனஹா அவருக்கு என்ன சூரியனுக்கு தபனஹான்னே பேர் கொடுத்தோமோ, ததைவ சோபூத் அன்வர்த்தா ராஜா அதே போல இந்த அரசனும் அன்வர்த்தா அபூ அவருக்கு பேருக்கு ஏத்த மாதிரி ஆனார். என்னது? பிரகிருதி ரஞ்சனாத்து மக்களை ரமிப்பதினாலே ரஞ்சனம் பண்ணுவதனாலே. இந்த ஸ்லோகத்துல வாஸ்தவத்துல சந்திரன் சந்தோஷப்படுத்துறான், சூரியன் நம்ம தப்பத்தி கொளுத்துறான், சூடு ஏத்துறான், ராஜாவும் சந்தோஷப்படுத்துறார், ரஞ்சனம் பண்றார். இது எப்படி உமானோமய பாவம் எப்படி வரும்? அப்ப என்ன இங்க என்ன இப்ப இதுல உமானோமய பாவம் எங்க கிடைக்கிறது? எங்க சாதிஷ்யம் இருக்கு? தர்மதா சாதிஷ்யம் இல்ல. ஏன்னா சந்திரன்னா ஆஹ்லாதயதி இருக்கு, பிரஹ்லாதநாதயதி. சூரியனோ தப்பதி. அதே மாதிரியாக இவா ரெண்டு பேர் எப்படி இருக்காலோ அதே மாதிரியாக ராஜா ரஞ்சனம் பண்றதுனால சந்தோஷம், அவருக்கு ராஜாங்கிற பேர் சபலமாக ஆச்சு அப்படின்னா. என்னது வெள்ளையான ஆடு மாதிரியே கருப்பான சிங்கம் இருக்கு அப்படின்னு தான் சொன்ன கலர் கொடுத்தா போதுமா? அப்ப இங்க என்ன சாமியம் சொல்ல வரார்? இத்தியத்திர அனுகத அர்த்த நாமரூப சப்த சாமியேபி உபமா தர்சனாத். அனுகதார்த்த நாமரூப சப்த சாமியேபி. அனுகதார்த்த நாம சரியா, பெயர் ஒத்து போறது. எப்படி ஒத்து போறது? சந்திரஹா சதி ஆஹ்லாதனே தாது. சந்திரஹாக்கு என்ன தாது அர்த்தம்? என்ன? சதி ஆஹ்லாதனே அப்படின்னு தாத்துல இருந்தா சந்திரஹான்னு சொந்தம் உண்டாரு. அப்போ ஒரு பேர் சந்திரஹான் ஏன் பேர் இருந்தது?
ஆஹ்லாதனம் இருப்பதனால அவர் சந்திரன். சூரியனுக்கு ஏன் தபனஹான் பேரு? தபதீதி தபனஹா இல்லையா? அப்ப ராஜாக்கு ரஞ்சயதி இது ராஜா. சோ 3 பதத்திலயும் என்ன சாமியம் இருக்கு? சப்த சாமியம் இருக்கு. அவன் சந்தோஷப்படுத்துறான், இவன் எரிக்கிறான், இவன் கொளுத்துறான், அதுல விஷயம் இல்ல. சதி ஆஹ்லாதனே தாத்துலேருந்து சந்திரஹா வந்ததா? ஆஹ்லாதனம் பண்றதுனால சதனம் பண்றதுனால அவ சந்திரன் ஆனாரா? தப்பனம் பண்றதுனால தபனஹானாரா? ரஞ்சனம் பண்றதுனால இவரும் ராஜாவாக ஆயிட்டார். அன்வர்த்தா அபூ, ராஜாங்கிற பெயர் இவருக்கு அன்வர்த்தமாக ஆச்சு. ஏன்னா ரஞ்சயதி தபதிங்கிறதுனால எப்படி தபனஹாங்கிற பெயர் அவருக்கு சார்த்தகமாக ஆச்சோ அவ்வளவுதான் எடுத்துக்கணும். தபதி அப்படிங்கிறதுனால அவர் பெயருக்கு தபனஹாங்கிற பெயர் சார்த்தகமாச்சு. எல்லாரையும் கொடுத்ததுனால அவர் தபனஹாங்கிற பெயர் எப்படி சார்த்தகமாவோ, சந்திரஹா அப்படிங்கிறது எல்லாரும் சந்தோஷப்படுத்துறதுனால சதிங்கிற தாதுக்கு சந்தோஷப்படுத்துறதுன்னு அர்த்தம். அதனால எப்படி சந்திரஹாங்கிற பதம் சந்திரனுக்கு சார்த்தகமாக ஆச்சோ அது போல அப்படிங்கிற அனுகதார்த்த நாம ரூப சப்த சாமி. அனுகதார்த்த நாமம் பொருத்தமான பெயர். இவருக்கு ராஜாங்கிற பெயர் பொருத்தமாக ஆச்சு, அவருக்கு சந்திரஹாங்கிற பெயர் பொருத்தமாக ஆச்சுங்கிற அந்த ரூபத்துல இருக்கக்கூடிய நாமங்கிற ரூபத்துல இருக்கக்கூடிய சப்த சாமியம். சோ அப்ப சப்ததான சாமியம் இங்க ரஞ்சயதி ராஜா, சந்திரயதி சந்திரஹா, தபதி தபனஹா அப்படிங்கிற வெறும் அன்வர்த்த நாம ரூபமா இருக்கக்கூடிய நாமங்கிற பெயர்ல இருக்கக்கூடிய சப்தத்துலதான் சாமியம் இருக்கு. இங்கேயும் நம்ம உப்புமா ஒத்துன்னு இருக்கோம். அதனால சப்த சாமியம் இருந்தா உப்புமா கிடையாதுன்னு நீங்க ஏதோ ஆகிரகம் பண்ணாதீங்கோ. பட் இந்த சகலகலம் அப்படிங்கிற இடத்துல நம்ம சப்த சாமியம் தான் இருக்கு சொல்ல வேண்டாம், அர்த்த சாமியம் சாரி தர்ம சாமியம் கூட இருக்குன்னு நான் கொண்டு வந்தேன். ஆனால் ஏதாவதா சப்த சாமியம் இருக்கிற இடத்துல உப்புமா வராதுன்னு நியமம் கிடையாது. சரியா? கிந்து சேஷஸ்ய அலங்காராந்தர விபிக்த விஷயாபாவேன நிரவகாசதையா பலவத்வேன அலங்காராந்தர பாதகத்வாது உபமா பிரதிபானேபி தத் பிரதிபோத்பத்தி ஹேது சேஷ ஏவ ந உபமா இது முகாதிபிக அபிவேயதே. ஆனா சகலகலம் பிரமேத ஜாதங்கிற இந்த உதாரணத்தை கொடுத்து இங்க சேஷம்னு சொன்னவா மங்காதிகள்லாம், மங்ககர் மதிசங்குகர்லாம் பிராச்சீன அவா என்ன பண்ண சேஷம்னு அந்த சேஷாலங்காரத்தை உதாரணமா கொடுத்துட்டு போயிட்டான். அவா பட்சத்துல தீட்சிதர் சொல்றார் சேஷஸ்ய அலங்காராந்திர விபிக்த விஷயாபாவேன. அவாயே அந்த ஸ்லோகத்தை அந்த உதாரணத்தை சேஷன் சொல்லிட்டு போனா அப்படின்னா சேஷத்துக்கு அவா சொன்ன விஷயம் இல்லை. சேஷத்துக்கு தனியாக ஒரு இடம் கிடையாது. சேஷம் எங்க வந்தாலும் ஏதோ ஒரு அலங்காரத்தோட சேர்ந்தான் வர்றது. வெறும் சேஷையாக எங்கேயுமே பார்க்க முடியலை அப்படிங்கிறதுனால அலங்காராந்தர விபிக்த விஷயம் அது கிடையாது சேஷ. அதனால நிரவகாசத்தையா சேஷம் அலங்காரத்தை எங்கேயும் காமிக்கவே முடியல. அது ஏதாவது கூட ஒரு அலங்காரத்தை சேர்ந்து தான் வர்றதுங்கிற காரணத்தினால பலவத்வேன அலங்காராந்தர பாதகத்வாது. அதனால சாவகாச நிர்வகாசயோகோ நிரவகாசோ பலியான்னு ஒரு நியாயம் வச்சுண்டு இல்லையா? அவருக்கு இங்கேயும் வரலாம் அங்கேயும் வரலாம், இவருக்கு இங்க மட்டும்தான் வர முடியும்னா இவருக்கு இடம் கொடுக்கணும். அதனால பலவத்வேன இவர் பலியனாக நிரவகாசமா இருப்பதனாலேயே பலியசாக ஆனதுனால அலங்காராந்தர பாதகத்வா. இந்த சேஷம் வர இடத்துல வேற ஏதாவது அலங்காரம் வந்தால் அதை பாதிச்சென்று சேஷம் வரும் அப்படின்னு வச்சுண்டு உபமா பிரதிபானேபி. இந்த ஸ்லோகத்துல உபமா தெரிஞ்சாலும் ஒரு வாசல் உபமா தெரியறது இவசப்தம் தெரியறது இருந்தாலும் கூட தத் பிரதிபோத்பத்தி ஹேது சேஷ ஏவ. அந்த உபமாக்கு காரணம் என்னதுங்க? இவசப்தம் போட்டாலும் கூட சந்திரனுக்கும் ஊருக்கும் என்ன சார் சம்பந்தம்? சகலகலம் அப்படிங்கிற இடத்துல உள்ள சேஷையினால் நம்ம அந்த உபமாவை சரி பண்றோம் இல்லையா? அதனால தத் பிரதிபோத்பத்தி ஹேது ஸ்லேஷ ஏவ. அந்த உபமாக்கு இந்த ஸ்லேஷம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, உங்க உபமா தெரியவே தெரியாது. இவசப்தம் போட்டதால உபமா ஆயிடுமா? இல்லையா? அதனால அந்த உபமா பிரதிபோத்பத்தி ஹேத்துவாக எது இருக்கு? சேஷம் தான் இருக்கு. சகலகலம் அப்படிங்கிற இடத்துல கூடிய சேஷம் தான் காரணமா இருக்குங்கிறதுனால இந்த இடத்துல சேஷையே ஒத்துக்கணும். உபமா உபமாவை ஒத்துக்க கூடாது. உபமாவை பாதிச்சுட்டு சேஷதான் வரும் அப்படின்னு அவ சொல்லியிருக்காங்க. இது அவளுடைய பட்சம். ததஸ்ச யதா சப்தசாமியமாசிரித்ய உபமா பிரதிபானே தத் பாதகத்வம் சேஷஸ்ய ததா சேஷபித்திக அபேதாத்யவசாய லப்த அபேத குணசாமியமாத்திரம் ஆசிரித்ய உபமா பிரதிபானே தத் வக்தும் சக்யம் இதி
ந ததனுரோதே குணசாமிய பரித்தியாக ததஸ்ச. இது மங்காந்திகள் சொன்ன விஷயத்தை சொன்ன பிறகு அதனால யதா சப்தசாமியம் ஆசிரித்ய உபமா பிரதிபானே, சகலகலம் அப்படிங்கிற இடத்துல சப்தசாமியம் அதை வச்சுன்னு வரக்கூடிய உபமா இல்லையா, அந்த உபமா தெரியக்கூடிய இடத்துல தத் பாதகத்துவம் சேஷஸ்ய மங்காதிகள் என்ன பண்ணிட்டார், தத் பாதகத்துவம் அதை பாதிச்சுட்டு உபமாவை பாதிச்சுட்டு சேஷம் வர்றதுன்னு சொன்ன மாதிரி ததா சேஷபித்திக அபேதாத்யவசாயலப்த, சேஷை அடிப்படையாக கொண்ட சகலகலம் அப்படிங்கிற இடத்துல சிருஷ்டமான பதம் அதை அடிப்படையாக கொண்ட அபேத அத்தியவசாயலப்த, சேஷையை வச்சிருந்தனால என்ன கிடைக்கிறது, அபேதாத்தியவசாயம். சிருஷ்டமான பதத்தினால ரெண்டு அர்த்தத்தை கவி சொல்றான் அப்படின்னா அங்க அபேத அத்தியவசாயத்தினால கிடைச்ச அபேத, அபேதங்கிற குணசாமிய மாத்திரம் ஆசத்திய, ரெண்டும் அபேதமானது அப்படிங்கிற விஷயத்தினால குணசாமியம், சகலகலத்துவம் இங்கே இருக்கு சகலகலத்துவம் இங்கே இருக்கு அப்படிங்கிற குணசாமியம் ஆசிரித்ய உபமா பிரதிபானேபி, உபமா தெரிஞ்சாலும் கூட தத் பக்தும் சக்கியமிதி, தத் பக்தும் சக்கியமிதி ந ததனுரோதே தத்ர குண சாமிய பரித்தியாக. தத் பக்தும் சக்கியமிதின்னு என்னது, இவர் சொன்ன பட்சம், அதாவது வித்யாநாதர் சொன்ன பட்சம். நீங்க அதையும் என்ன பண்ணிட்டு அந்த இடத்துலயே நீங்க சேஷைய சாரி உபமாவுக்கு காரணமா இருக்கக்கூடிய சேஷையில அவர் சொன்னார். இப்ப என்ன ஆகிறது, சேஷைய காரணமாக கொண்ட உபமா தெரியக்கூடிய இடத்துல நீங்க என்ன பண்ணலாம், அந்த மாதிரி பண்ணலாம். புரியுறதா, உபமா தெரிய வேண்டிய இடத்துல உபமாவை வச்சுண்டு சேஷ தெரியறது. யுவசப்தம் சொல்லிட்டார், யுவசப்தம் சொன்ன இப்ப இந்த ஸ்லோகம் என்ன கவனிச்சு பாருங்க, சகலகலம் புறமேத ஜாதம் சுதாம் சுபிம்பம் இவ அப்படின்னு பதமா. இப்ப இங்க சேஷ தெரியறதா உபமா தெரியறதா, முதல்ல என்ன தெரியுது, சேஷ தெரியாது உபமா தான் தெரியும். யுவசப்தம் இல்லைன்னா சகலகலம் அப்படிங்கிறது நீங்க ஏதோ ஒரு விசேஷம் போட போறீங்க, அவ்வளவுதான். யுவசப்தம் இப்ப இங்க இல்லையே வச்சுக்கோங்க, சகலகலம் புறமேதது என்ன இங்க அர்த்தம் பண்ணுவீர், சகலகலம் புறம், சகலகலம் புறமேதது சந்திரபிம்பம், இது சந்திரபிம்பம் அவ்வளவுதான் தெரியும், நீங்க சேஷத்துக்கு வரவே மாட்டேன். யுவசப்தம் சொன்ன உடனே என்ன தோன்றது, அது எப்படி சந்திரனுக்கும் ஒவ்வொருக்கும் சமயம் சொல்ல முடியும் அப்படின்னு பார்க்க போறதுதான் சகலகலம்ங்கிற பாடத்துல சேஷைய நீங்க யோசிக்கிறீங்க இல்லையா. அப்போ உபமாவை வச்சுட்டு சேஷ வர்றது, உபமாவை அதான் என்னது உபமா என்னது இங்க சேஷ சப்தசாமியமாசக்தி உபமா பிரதிபானே, சப்தசாமியத்தை வச்சுட்டு உபமா இங்க தெரியறது, உபமா மேல தெரியறது. அதுக்கு என்ன காரணம், சப்தசாமியம், சகலகலம் அப்படின்னு சப்தத்தை வச்சுட்டு உபமா தெரியும் பொழுது தத் பாதகத்துவம் சேஷஸ்ய, அதை பாதிச்சுன்னு சேஷம் வர்றதுன்னு சொன்னேன். அதுக்கு என்ன காரணம் சொல்ற, நிரவகாசத்துவம், சேஷைக்கு அவகாசம் இல்லை அப்படிங்கிறனால அதை பாதிச்சுட்டு வர்றதுன்னு சொல்றாரு. அதே மாதிரியாக சேஷபீக்திக்கு அபேத அத்தியவசாய லப்த, சேஷை அடிப்படையாக கொண்டு அபேத அத்தியவசாயம் தெரியக்கூடிய இடத்துல குணசாமிய மாத்திரம் ஆசத்திய, அங்க தெரியக்கூடிய குணத்தை மாத்திரம் வச்சுண்டு உபமா பிரதிபானே, உபமா தெரியறது வச்சுக்கோங்க, சேஷைனால அபேதாத்தியவசாயம் அதனால உபமா தெரியறதுன்னா அங்கேயும் தத் பக்தும் சக்கியம், அங்கேயும் நீங்க என்ன பண்ணலாம், இந்த சேஷமானது உபமாவை பாதிச்சுட்டு வந்துடும் நீங்க சொல்லலாம். அதனால என்ன ததனுரோதே குணசாமிய பரித்தியாக, அதை சொல்றதுனால குணசாமிய பரித்தியாகம் பண்ண முடியாது, சேஷன் சொல்லிக்கோங்க. ஆனால் அங்க குணசாமியத்தை நீங்க ஏன்னா சேஷ பீத்திகமாக என்னாச்சு, அபேதாத்தியவசாயம் வந்தாச்சு, வேதாத்தியவசாயத்தினால குணசாமியம் வந்த பிறகு நீங்க என்ன பண்ணலாம், ஓகே சார் சேஷை அடிப்படையாக கொண்டு உபமா வந்தாலும் கூட இங்க என்னது, சேஷையும் உபமா வரும்போது சேஷைக்கு தான் பிராதானியம், நீங்க சேஷாலங்காரம் சொல்லிக்கோங்க. ஆனா குணசாமியத்தை நீங்க இல்லைன்னு மறுக்க முடியாது. ததனுரோதேன குணசாமிய பரித்தியாக தத்து ந பவதி, அதுக்கு ஒரு இது காண்கிறார், தன்னுடைய பட்சத்துக்கு சமர்த்தனம் பண்றார். எத்து ருத்ரடேன சகலகலம் இத்தியாதோ உபமாம் சமர்த்தயமானேன, சகலகலம் அப்படிங்கிற இடத்துல உபமாலங்காரத்தை சமர்த்தனம் பண்ணவர் யாரு, ருத்ரடர் அப்படிங்கிறவர். அவருடைய ஸ்லோகம்
ஸ்புடம் அர்த்தாலங்காரோ ஏதோ உபமா சமுச்சயோ கிந்து ஆசிரித்ய சப்தமாத்திரம் சாமானியம் இஹாபி சம்பவः. ஸ்புடம் அர்த்தாலங்காரோ ஏதோ, இது ரெண்டுமே அர்த்தாலங்காரம் தான். இது சேஷையும் சரி, இங்க உபமாவும் சரி. அர்த்தாலங்காரோ ஏதோ உபமா சமுச்சயோ, உபமா சமுச்சயம் இங்க ஸ்புடாலங்காரம், அதாவது அர்த்தாலங்காரம் தான் இருந்தாலும் சப்தசாமியம் ஆசிரித்ய, சப்தசாமியம் சப்த மாத்திரம் என்னது ஆசிரித்ய, சகல கலங்கிற சப்தத்தை மாத்திரம் நம்ம எடுத்துட்டு என்ன பண்ணலாம், சாமானியம் இஹாபி சம்பவா. சரியா? சமான தர்மத்தை இங்க சொல்ல முடியும், சப்தத்தை மாத்திரம் கூட எடுத்துட்டு சமான தர்மத்தை சொல்ல முடியும்னு ருத்ரோட சொல்லியிருக்காரு. அப்ப என்ன தெரியுது, குணம், அங்க குணம் இருக்குன்னு ஒத்துண்டாகணும் என்னோட திருஷ்டியில. அதனால குணம் இருக்கிறதுனாலதான் இங்க வர்றதுன்னு வச்சுக்க வேண்டாம். சப்தசாமியம் கூட என்ன பண்ணும், உபமா பிரயோஜகமாக இருக்கும். அப்படிங்கனால சப்தசாமியம் ஒத்துண்டாலும் இங்க உபமா தான் சொல்லணும் அப்படின்னு காண்பிச்சுட்டு மேல இதோட திருஷ்டியை சொல்றார். வஸ்துதஸ்து சகலகலம் இத்தியாதோ உண்மைவ இது வியர்த்தம் தர்மதா இது விசேஷம். இது शब्दसाम्यमात्रम् इह उक्तम् तदन्ततः शब्दसाम्यमात्रम् आश्रित्यापि उपमा समर्थयितुं शक्या इति भावेन न तु अभेदाध्यवसायेनापि गुणसाम्यं न सम्भवति इति भावेन. இது என்ன புரிஞ்சுக்கணும், ருத்ரோட சொன்ன பட்சத்துல என்ன தெரியாது, எங்க சப்தசாமியம் இருக்கோ அங்கதான் உபமா அப்படின்னு சொல்ல வரல. சப்தசாமியம் மாத்திரம் மிக உக்தம் தது அந்ததா, அந்ததோகத்துவம் என்னாச்சு, சப்தசாமியமாத்திரமாசிரித்யாபி உபமா சமர்த்தயிதும் சக்யா. சரியா? ஒருவேளை இந்த ஸ்லோகத்துல சகலகலம் அப்படின்னு உதாரணத்துக்கு சப்தசாமியம் தான் இருக்கு, தர்மத சாமியம் இல்லேன்னு நீங்க ஒருவேளை சொன்னீங்கன்னா சப்தசாமியத்தை வச்சுட்டும் கூட என்ன பண்ணலாம், உபமாவை சாதிக்க முடியும் சொன்னாலே தவிர இந்த வாக்கியத்தை வச்சுட்டு அதனால இங்க சப்தசாமியம் தான் ஒத்துன்னு இருக்கார், நான் என்ன பண்ணல சப்தசாமியத்தை உபமாவுக்கு ஒத்துக்கலேன்னு கொண்டு போகாதீங்கோ. இந்த வாக்கியத்தினுடைய தாற்பயம் அந்ததோ கத்வா சப்தசாமியம் இருந்தால், சப்தசாமியம் தான் இருக்கு, தர்மத சாமியம் இல்லேன்னு சொன்னாலும் கூட சப்தசாமியத்தினாலே உபமா வரும் சொன்னாதே தவிர. சரியா? திரும்ப படிக்கணும். ததந்ததா சப்தசாமிய மாத்திரமாசிரித்யாபி உபமா சமர்த்தயிதும் சக்யா இது பாவேன தைஹி ஏவம் சப்தசாமிய மாத்திரம் மிக உக்தம் நது அபேதாத்யவசாயேனாபி குணசாமியம் ந சம்பவதி இது பாவேன. அபேதாத்யவசாயன குணசம்பவம் இங்க வராதுங்கிற அர்த்தத்துல அது வராது, அதனாலதான் சப்தசாமியம் மாத்திரம் தான் இங்க இருக்கு. ஆனா சப்த சாமியம் இருந்தாலும் உபமா வரும்னு அவர் சொல்லல. நீ ஒருவேளை குணத்தை ஒத்துக்காம சப்தசாமியம் இருக்குன்னு சொல்லி தீர்மானம் பண்ணி ஒரு பிடிவாதத்தோட இருந்தேன்னா அதனால கூட உபமா வருமேங்கிறதுக்காக சொன்னாரே தவிர அவருடைய பட்சம் அங்க இப்ப நான் சொன்னா தீட்சருடைய பட்சம் தான். தீட்சர் என்ன சொன்னார், இங்க குணசாமியம் இருக்கு, தர்மத சாமியம் இங்க இருக்குன்னு சொல்லிட்டு, அபேதாத் விவசாயத்தினால தர்மத சாமியம் இருக்குன்னு சொல்லிட்டு, ஆனா என்ன சொல்றாரு, சப்தசாமியம் இருந்தா வராதுன்னு நினைக்காத, சப்தசாமியம் இருந்தாலும் உபமா வரும் அப்படின்னு இன்னொரு உதாரணம் காமிச்சார், யதா சந்திரஹா அப்படின்ட்டு. அதை காமிச்சுட்டு இந்த ஸ்லோகத்திலையும் கூட இந்த வாக்கியத்திலையும் கூட ருத்ரர் என்ன பண்றாரு, உபமா தான் ஒத்துன்றாரு. உபமா ஒத்துன்ற ருத்ரர் சப்தசாமியத்தினால வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை பார்த்துட்டு ஓ சப்தசாமியம் இருந்தாதான் வரும்னு அவரே ஒத்துருக்கார், தர்மத சாமியம் இல்லைன்னு அவரே ஒத்துருக்கார் அப்படின்னு நினைக்காதீங்கோ. அந்த தோகத்துவா சப்தசாமியத்தினாலையாவது உபமா இங்க கொண்டு வரலாம் சொன்னாலே தவிர தர்மத சாமியம் இங்க இல்லைங்கிற அர்த்தத்தை அவர் கொண்டு போகலை. சிருஷ்ட விசேஷணேஷு அபி அபேதாத் விவசாயேன ஐக்கியஸ்ய அலங்காராந்தரேஷு சர்வைரபி சமாசயனாத்து. அதனால சிருஷ்ட விசேஷணங்கள் இருக்கக்கூடிய மற்ற அலங்காரங்கள்லயும் நம்ம என்ன பண்ணிருக்கோம், அந்தந்த அலங்காரம் ஒத்துணும். சமாசோக்கிய அலங்காரங்கள்ல சிருஷ்ட விசேஷணம் தான். ரக்தஸ்தும்ப சந்திரமாகா, சந்திரமாகா ரக்தஹா, ரக்தஹாங்கிற பதம் என்னது, அனுராகயுக்தா ரக்த வர்ணயுக்தா. அப்ப என்னாச்சு, ரக்தஹாங்கிற பதம் சிருஷ்டம், சிருஷ்டமான விசேஷனம். நம்ம அதுக்காக சேஷாலங்காரத்தை ஒத்துக்கல. சிருஷ்டம் சேஷம் மூலகமா இருக்கக்கூடியது சமாசோக்கிய அலங்காரம்னு இப்படி எல்லாரும் ஒத்துன்னு இருக்காங்க. அதனால தர்ம தஸ்மாத் தர்மதா இத்தனை சேஷா வியாவர்த்தையிலும் சக்கியதே. அதனால தர்மத்தான்னு சொன்னதுனால சேஷத்தை நீங்க தள்ள முடியாது. இங்க சேஷம் இருந்தாலும் கூட தர்மதா போட்டதுனால இங்க தள்ள முடியாது. இங்க சேஷம் இருக்குன்னே வச்சுக்கோங்க, ஆனா சப்தத சாமியம் இருக்கோ இல்லையோ,
இந்த ஸ்லோகத்துல சப்த சாமியம் இருக்கா? சப்த சாமியம் இருந்தாலும் கூட அங்க என்ன உண்டு? உண்டு. அதனால தர்மதா போட்டதுனால சேஷம் வியாவர்த்தி ஆயிடுத்துன்னு சொல்ல முடியாது. இப்ப என்ன பட்சம் எடுக்கிற? சகலகலம் அப்படிங்கிறதுல உபமாதான் இருக்குன்னு சொல்லி வந்தவர் ஆரம்பிச்சு சேஷாலங்காரம் இருக்கு நீங்க சொல்லிக்கலாம். எதனால? மங்காதிகள் சொன்ன மாதிரி. என்னன்னா சேஷைக்கு நிர்வகாசத்துவம் இருக்கு. நிர்வகாசத்துவம் இருக்கவே சேஷதான் இங்க அலங்காரம் சொல்லிக்கோங்கோ. சேஷாலங்காரம் இருந்தாலும் கூட அங்க என்ன உண்டு? சப்ததாபி சாமியம் உண்டு அப்படின்னு ஒத்துண்டிருக்க. சப்ததாபி சாமியம் உண்டு. அங்க உபமாலங்காரம்னு இவருடைய பட்சம். நீங்க மங்கக்கோட்டை பட்சத்தை வச்சு நீங்க சேஷைன்னு வச்சுட்டு சேஷையில வியாபர்த்தி பண்றதுக்காக தர்மதா நீங்க சொல்லுங்கோ. ஆனா சேஷையில வியாபர்த்தி பண்றதுக்காக என்ன நீங்க தர்மதா சொன்னீங்களோ அது சபலமாக ஆகலை. சகலகலம் அப்படிங்கிற ஸ்லோகத்துல சேஷம் இருக்குன்னே ஒத்துக்கோங்க. ஆனால் அங்க சகலகலம் அப்படிங்கிற சப்தத்துல என்ன இருக்கு? அபேதாத்தியவசாயத்தினால தர்மம் இருக்கு. அதனால தர்மதா போட்டதுனால சேஷம் வியாபர்த்தியை நீங்க என்ன சொன்னீங்களோ அது ஆகலை. இந்த பட்சம் எது? சகலகலம் அப்படிங்கிறத சேஷையாக ஒத்துண்டு கண்டனம் என்றார். புரியுதா? சேஷையாகவே ஒத்துண்டு. எப்படி ஒத்துண்டார் அப்படின்னு மங்காதிகள் பட்சத்துல அவ சேஷம் எங்க இருந்தாலும் ஒரு அலங்காரத்தோட சேர்ந்தான் வர்றதுனால நிரவகாசத்துவத்தின்னு ஒத்துருக்கா. அதே மாதிரி அது அங்க உபமா மூலகமான சேஷம், இங்க சேஷ மூலகமான உபமா எதுனா இருக்கட்டும் சார். நிரவகாசத்துவம் இருக்கா இல்லையா? சேஷைக்கு நிரவகாசத்துவம் இருக்கு. அப்ப அதான் பலியஸ். அதனால அங்க என்ன அலங்காரம் இருக்குன்னு சொன்னோம்? சேஷாலங்காரம் தான் சொல்றேன் அப்படின்னு அந்த பட்சத்துல எடுத்துட்டு வித்யாநாதருடைய சேஷாலங்காரம் இது அப்படின்னு ஒத்துண்டு அப்படி சேஷையாக இருந்தாலும் தர்மதகாங்கிற பதத்தினால வியாபர்த்தி பண்ண முடியாது அப்படின்னு காமிச்சிட்டு வஸ்துதஸ்து சகலகலம் வித்தியாதோ உபமைவ. இப்ப தன் பட்சத்தை சொல்றார். இங்க சேஷ கிடையாது. வாஸ்தவத்துல இங்க என்ன அலங்காரம்? உபமாதான். இது அவர் போட்டதுனால என்னது? வித்யாநாதர் தர்மத சாமியம் சொல்லிட்டு அவர் என்ன பண்ண கீழே வியாக்கியானம் பண்ணும்பொழுது சகலகலம் அப்படிங்கிற இடத்துல சப்தசாமியம் இருக்கு. சேஷையினால இங்க சப்தசாமியம் தான் இருக்கு. அந்த சேஷ வியாபர்த்திக்காக நான் தர்மதா போட்டிருக்கேன்னு காமிச்சதுனால இவ்வளவு அபர பட்சத்திலேயே பேசி, சுவாமி உங்க பட்சத்துல படி சகலகலம் அப்படிங்கிற ஸ்லோகத்துல சேஷையே இருந்தாலும் கூட தர்மதா சாமியம் போட்டதுனால அங்க வியாபர்த்தி ஆகலையும் சொல்லிட்டோம். நான் தன் பட்சத்துல அங்க சேஷம் இருக்குன்னு ஒத்துக்கேன். வஸ்துதா அங்க சகலகலம் அப்படிங்கிற இடத்துல உபமைவ அலங்காரம், சேஷாலங்காரம் இருந்தாதான் வியாபர்த்தி பண்ணணும். உபமாலங்காரம் இருந்ததுக்கு வியாபர்த்தி பண்ணணும். அதனால வியர்த்தம் தர்மதா விசேஷனம். அலங்காராந்தரமா இருந்தாதானே வியாபர்த்தி பண்றதுக்கு ஒரு விசேஷனம் பண்ணணும், தரம் போடணும். அது அலங்காராந்தரமே கிடையாது, உபமாலங்காரம் தான் இருக்குன்னா அதனால இது தர்மதா இது விசேஷனம் வியர்த்தம். அப்ப அடுத்த கேள்வி என்ன சுவாமி, நாங்க அது அலங்காரம் வேற அலங்காரம் ஒத்துன்றதுக்கான காரணமே என்னது? கரகலம் அப்படிங்கிறது சேஷாலங்காரம் தான் இருக்குன்னு ஒத்துன்றதுக்கு என்ன காரணம்? நிர்வகாசத்துவம். உபமா அங்க இருக்கு இல்லைன்னு நாங்க சொல்லல. உபமா பிரதிபானத்துக்கு சேஷ காரணமா இருக்குன்னு சொல்லி உபமாலங்காரம் இருந்தாலும் பாதகத்துவம் சேஷத்துக்கு உண்டு நிர்வகாசத்துவா. அது அதுக்கு என்ன பண்ணுவீங்க? பதில் சொல்லுவேன். இப்ப நீங்க இங்க உபமாதான் இருக்குன்னு ஒத்துண்டால் இந்த சாவகாச நிரகாசத்துவம் விஷயத்தினால சேஷைக்கு நிரவகாசத்துவம் சொல்லிதான் நாங்க பாதகத்துவம் ஒத்துண்டோம். அதுக்கு என்ன பண்ணுவேன்? அலங்காராந்தர விக்தஸ்து சேஷஸ்ய விஷயா தத் பிரகரணே நிரசயிஷ்யதே. சேஷைக்கு கூட அலங்காராந்தர விவிக்த விஷயத்துவம் வர்த்ததே. இன்னொரு அலங்கார சம்பந்தம் இல்லாம சேஷாலங்காரம் தனியாக ஒரு இடத்துல இருக்கு. போச்சு, விசாரம் காமிச்சாச்சுனாலே போச்சு. ஒரே ஒரு இடத்த இங்க சேஷம் மட்டும்தான் இருக்கு காமிச்சாலே நிர்வகாசத்துவம் போச்சு. அதனால அதை நான் சேஷாலங்கார பிரகடனத்துல காமிக்க போறேன் அப்படின்னு காமிச்சிட்டாரு. சேஷஸ்ய விஷயா தத் பிரகரணே நிரசயிஷ்யதே. கிஞ்ச அடுத்த விஷயம் போறார். விவிக்த விஷயாபாவேன அலங்காராந்தர பாதகத்துவம் விதி வாச்சோ யுக்தி அயுக்தா. பதம் பதமா கண்டம் பண்ணுவார். இது அங்கீகரித்த இந்த அலங்கத்திய மார்க்கம் சொல்லுவல, அலங்கத்தை சிரச்சேதா. ஆட்டுக்குன்னா வெற்ற அன்னைக்கு கருடதாஸ்
அபிநயம் பண்ணி மாலை எல்லாம் போட்டு அப்புறம் பண்ணிருக்கக்கூடிய அவர் சொன்ன அதே அர்த்தம் இந்த அர்த்தம் சொல்லியிருக்காரு ஸ்லோகத்தை சொல்லி உக்த பிரகாரேண லட்சணம் தீட்சிதேருக்கு அது இன்னும் இவருடைய லட்சணம் சொல்லவே இல்லையே. அவர் சொன்ன இருக்காரு மற்ற கிரந்தத்துல அவளோட லட்சணத்தை இவாளுக்கு சௌகரியமா இவர் சொன்ன பட்சத்தையே எடுத்துட்டு அப்படியே கண்டு அது அவர் சொன்ன பட்சம் அவர் என்ன வாக்கியம் ஒரு தளப்பிரயோஜனம் சொன்னாரோ அதை அப்படியே எடுத்துட்டு நீங்க சொன்ன தளப்பிரயோஜனத்தை வச்சுட்டே பாருங்கோ சரியில்லை. சித்தேன உத்ரேஷா நீங்க சொன்ன உத்ரேஷையே இடிக்கிறதேன்னு அங்க நீங்க சரி பண்றதுக்காக ஏதாவது சொன்னீங்கன்னா அவ்யாப்தி தோஷம் வருது அப்படின்னு காமிச்சார். பின்னேன பதத்துலயும் அப்படிதான் காமிக்கிறார். நீங்க பின்னேன பரிஷ்காரம் சரி பண்ணுங்க. பட் பரிஷ்காரம்லாம் தீட்சிதருடைய பட்சம். பின்னேன பதம் போட்டார். பின்னீன பதம் போட்டா இங்க இடிக்கிறது இப்ப என்ன யோசிப்பார் வித்யாநாதன் பரிஷ்காரம் எல்லாம் பண்ணிட்டு வர்றது தீட்சிதர் தான். அங்க என்ன சொல்றாரு தின்ன பதத்தினால அன்வய வியாவர்த்தின்னு போட்டார். அனன்வய வியாவர்த்தி அப்படின்னு போட்டாலும் கூட அவ்யாப்தி தோஷம் வந்துடுறது எங்க குமாரையே அவ்யாப்தி தோஷம் வந்துடுறது காமிக்கிறதுக்காக அந்த பின்ன சப்தம் இங்க தேவையில்லை என்று. இன்னொன்னு அடுத்தது உண்மைய குமாரையும் பின்ன சப்தத்தினாலேயே வியாவர்த்தி ஆயிடுமே காமிச்சார். பட் இந்த சகலகலம்புரமேகன் ஜாதங்கிறது அவர் சொன்ன பட்சத்தை அப்படியே எடுத்துட்டு அவர் அதை சேட்டையாக ஒத்துண்டு தான் என்ன பண்றாரு அதை வியாவர்த்தி பண்றதுக்காக தர்மத சாமியம்னு போட்டிருக்கேன்னு அவர் சொல்றாரு. அந்த இடத்துல மட்டும் தீட்சிதர் என்ன பண்ணாரு அப்படியே ஒத்துண்டு தர்மத சாமியம் மாத்திரமே இல்லப்பா அங்க சப்த சாமியம் மட்டும் இல்ல தர்மதா சாமியம் இருக்கு காண்பிச்சார். தர்மத சாமியம் இருக்குன்னு சொன்னால் உபமாவாவே இருக்கட்டுமேன்றார். வித்யாநாதன் மீன்ஸ் லட்சணம் தானே. உதாகரணங்கிறது இதுதான் உதாகரணம் இதமித்தம்னு யாரும் சொல்ல முடியாது. என் லட்சணம் எங்க அன்வயமாறதோ அது அதுக்கான உதாகரணம் இல்லையா. அதனால சந்திரைவ முகம் சோபதே இதுதான் உப்மா உதாரணமா என்ன சொல்றீங்க இல்லையா. அதனால சந்திரைவ முகம் சோபதே தான் உப்புமா அப்படின்னு உதாரணம் கிடையாது. ராமஹா இவ கிருஷ்ணஹா சோபதே சொல்லிட்டு முடியும். அதனால உபமானம் உபமா லட்சணம் எங்க இருக்கோ அது அதுக்கான உதாரணம் லட்சியமாக ஆயிடும். அதனால இப்ப என்னாச்சு தர்மத சாமியம் இருக்குன்னு சொன்னீங்கன்னா இப்ப என்னாச்சு உபமாவை வச்சுக்கோங்க சரியா. அப்ப சேஷம் இது சேஷம் கிடையாது. சரகலம் அப்படிங்கிறது சேஷம் கிடையாது. உபமாவை வச்சுக்கோங்க. தீட்சிதர் அடுத்தபடி என்ன பண்ணார் நீங்க சொல்றத பார்த்தா தர்மத சாமியம் இருப்பதனால உபமா ஒத்துக்கிற மாதிரி இருக்கே சப்த சாமியம் இருந்தா சேஷத்தான் நீங்க ரொம்ப போல இருக்கேன் நாம் அப்படி ஒண்ணும் இல்லை. எதா பிரசாதா சந்திரஹால சப்த சாமியம் இருந்தா கூட உபமேன்னு ஒத்துன்னு இருக்கா. அதுக்கு அடுத்தது நீங்க அந்த பட்சத்தை எடுத்திருந்தாலும் கூட அந்த பட்சத்துல மங்காதிகள் உங்களுக்கு முன்னாடி இருந்தவா வச்சுட்டு நீங்க பண்ணிருக்கீங்க சேஷாலங்காரம் ஒத்துண்டு அதை வியாபத்திரம் பண்றதுக்காக இங்க தர்மத சாமியம் சொல்லியிருக்கேன் வாஸ்தவம் தான். ஆனால் இங்க உபமா இருக்குன்னு சொன்ன ருத்ரடர் அப்படிங்கிறவர் என்ன பண்ணார் இங்க அந்ததோ கத்வா உபமா அலங்கார சப்ததா அப்படி சாமியம் சொல்ல முடியும். உண்மையில சப்த சாமியத்தினால கூட உபமாவை கொண்டு வர முடியும்னு ஒத்துருக்கார். அப்ப சப்த சாமியம் தானே இருக்கீங்க. ருத்ரட பட்சத்துல இப்ப என்ன தெரிகிறது சப்த சாமியம் தான் அவர் ஒத்துருக்கா தன்மத சாமியம் அவர் ஒத்துக்கல. ஸோ என்னுடைய பட்சத்துல தன்மத சாமியம் இங்க இல்ல சப்த சாமியம் தான் இருக்கு. அதனால இது சேஷாலங்காரம் தான் இங்க வியாபத்தி பண்றதுக்காக நான் தன்மத சாமியம் சொல்லியிருக்கேன் திரும்ப வந்துருவாருங்கிறதுக்காக ருத்ரட சொன்னாரே தவிர இங்க சப்த சாமியம் தான் இருக்குன்னு அவர் ஒத்துக்கல. ஒருவேளை கடைசி பட்சமா சப்த சாமியம் தான் இருக்குன்னு யாராவது சொன்னா அதனால கூட உண்மையை கொண்டு வரலாம் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு சேஷாலங்காரம் இங்க ஒத்துண்டாலும் கூட இன்னொரு இடத்துல என்னாச்சு அப்படின்னா சேஷபித்திகமாக அபேதாத் விவசாயம் பண்றதுனால தர்மம் எங்க சித்திக்கிறதோ இந்த இடத்துல நீங்க தர்மத சாமியங்க பதம் சொன்னதுனால வியாபர்த்தி பண்ண முடியாது அப்படின்னு. இது இந்த அலங்காரம் மட்டும் இல்லை அரிய அலங்காரங்கள்ல சேஷம் மூலமாக அரிய அலங்காரங்கள் சிஷ்டமான பதம் விசேஷமாக இருக்கக்கூடிய இடங்கள் நிறைய இடத்துல இருக்கு. இங்கே விசேஷம் தானே சகலகலம் புறமேத ஜாதம் சுதாம்சு பிம்பம் இவ சுதாம்சு பிம்பம் இவ சகலகலம் இது புறம் ஏத ஜாதம்
புறத்துக்கும் சந்திரமண்டலத்துக்கும் விசேஷம் என்னது? சகலகலம் அப்படிங்கிறது. அதுல என்ன இருக்கு? சேஷம் இருக்கு. சரியா? ரக்தஸ்தும்ப சந்திரமஹாலையும் விசேஷணத்துல சேஷம் இருக்கு. ஆனா நம்ம என்ன ஒத்துருப்போம்? சௌக்கிய அலங்காரம் பண்ணிருப்போம். அதனால சேஷம் இருக்கிறதுனால சேஷமானது பாதிச்சுட்டு வரும் அப்படின்னு ஒண்ணு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வாஸ்தவத்துல இந்த ஸ்லோகத்துல உபமாதான் இருக்குன்னு முடிச்சுட்டாரு. இந்த ஸ்லோகம் அப்படிங்கிறதுல உபமாதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தர்மதா சமயம் வேஸ்து. மேலும் அலங்காராந்திர விகித்த விஷயத்துவம் வேஷத்துக்கு உண்டு. அந்த ஒரு விஷயத்தை வச்சுதானே இவ்வளவு நீங்க சிரமப்பட்டேன். எந்த அலங்காரம் தான் அதை பாதிச்சுட்டு சேஷாலங்காரத்தை ஒத்துக்கணும் அப்படின்னு நான் ஒரு இடத்துல காமிக்கிறேன். சேஷத்துக்கு தனியாக வெறும் சேஷம் மட்டும்தான், இன்னொரு அலங்காரங்கள்லாம் ஒன்றும் வராது அப்படின்னு இடத்த காமிச்சிருக்கீங்க. சர்வதோ மாதவ பாயா, சர்வதா மாதவா பாயாது, சர்வதோ மாதவ பாயா, சயோகங்கா அதீதரது சேஷக்கான உதாரணம். என்ன வேற என்ன அலங்காரம் இருக்கு? சர்வதா உமாதவா பாயா, சர்வதோ மாதவா பாயா, சிஷ்டம் சயோகங்காம் அதீதரது, காம் கங் கம் காம் ச அதீதரது. சரியா? சிஷ்டத்தினால வெறும் சேஷம் மட்டும்தான் இருக்கு, இங்க வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா ரெண்டுமே பிரகிருதனால இந்த உபமாலாம் இங்க சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஒண்ணு பிரகிருதம் ஒண்ணு அப்பிரதம் சொன்னாதான் பிரதாபருத்ரா ருத்ர இவ அப்படின்னு நம்ம கொண்டு வரணும். இங்க அவனுக்கு தேவதா ஸ்துதி, சிவனையும் ஸ்தோத்திரம் பண்றான், விஷ்ணுவையும் ஸ்தோத்திரம் பண்றான். தேவதா சேஷத்துக்கு உதாரணம் சர்வதோ மாதவ பாயாசயோகம் பிரகிருத சேஷம் அப்ஜன துன்முகம் துல்லியம் திருநாயக சக்தினா பிரகிருத சேஷம் போட்டோம். ஸோ பியூர்லி என்னது? சேஷாலங்காரம். காமிச்சிட்டேனா இங்க வேற அலங்காரங்கள்லாம் இல்லை. அதனால அதுக்கு வேற அலங்காரங்களை கொண்டு வந்து பாதகத்தை சாதகத்தை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஒன்லி சேஷம் தான் இங்க. அப்போ அலங்காராந்திர விக்தி விஷயத்துவம் இருக்கா? இருக்கு. அப்போ சாவகாசத்துவம் அதுக்கு வந்துருத்தா? சாவகாசத்துவம் வந்துருத்தோம் இல்லையா? அதுக்கும் அவகாசம் இருக்கு. தனியாக சேஷம் மட்டும் இருக்கு. நிரவகாசத்துவம் சொன்னாதான் மற்றத்தை பாதிக்கும். அவகாசத்துவம் இருக்கு, அதை அங்க காண்பிக்க இங்க வந்து அது பெருசா போவீங்கிறத கொண்டு வர. அதுக்கு அடுத்து சொல்ற ஆமா இப்ப ஒத்துக்கக்கூடாது. அதான் சொல்றேன். அடுத்த வாக்கியம் பாருங்க. அதுதான் நான் சொல்றேன். நிச்சயோடைய ஒரு ஸ்டைல் என்னன்னா, என்னுடைய அபிப்பிராயம் ஒன்னா, நீங்க என்ன சொன்னீங்க, நீங்க சொன்னதை ஒத்துண்டு பேசுற மாதிரி பேசுவார். ஆனா என்னுடைய விஷயம் அது இல்லை. அதனால முன்காதிகள் வச்சுட்டு நீங்க என்ன பண்ணீங்க, அவர் சாவகாசத்துவம் இல்லை நிரவகாசத்துவம் தான் இருக்குன்னு சொல்லிட்டு அதனால அவர் என்ன பண்ணார், சேஷத்தை ஒத்துண்டார். சேஷத்தை ஒத்துண்ட இடத்துல நீங்க என்ன பண்ணீங்க, அந்த சேஷத்துல இருந்து வியாவர்த்தனம் பண்ணணுங்க தர்மதகான்னு சொன்னேன்னு சொல்றேன். ஆனா தர்மதகா இல்லைங்க, சப்ததகா மட்டும் இல்லை, தர்மதகாவும் இருக்குன்னு ப்ரூவ் பண்ணிட்டார். அதனால சேஷம் வியாவர்த்தி நடக்கல. இன்னொன்னு, சேஷம் இங்க இருக்குன்னு சொன்னவருடைய அபிப்பிராயம் என்னன்னா, சேஷத்துக்கு தனியா இடம் இல்லைங்கிறதா, தனியா இடம் இருக்குன்னு காமிக்க போறேன். அதனால இப்ப என்னாச்சு, சகலகலம் அப்படிங்கிற இடத்துல உபமாதான் அலங்காரம், சேஷம் கிடையாது. உண்மை இவ அதாக தர்மத சாமியம் போட்டது வியர்த்தம். அடுத்தது சொல்ற இன்னொரு பட்சம், ஒருவேளை மங்கர்கர் இப்படி சொன்னார்னு என்ன இருக்கோ, விவிக்த விஷய அபாவேன அலங்காராந்தர பாதகத்துவம் விதி வாச்சோ, இந்த நியாயமே சரியில்லை. என்னது? சாவகாச நிர்வகாசயோகோ நிர்வகாசோ பலியான், ஏதோ வையாக்கறனால வச்சுட்டு இருக்கான் இல்லையா? என்னப்பா இது, இவனுக்கு 2 இடத்துலயும் வேலைக்கு அப்ளை பண்றதுக்கு யோகியதை இருக்கு, அவனுக்கு அங்க அப்ளை பண்ண முடியாதுங்கிறதுக்காக இவங்க வேலை தரணும். வாஸ்தவத்துல 2 இடத்துக்கும் இல்லையா, அவனுக்கு யோகியதை ஜாஸ்தியா இருக்கு. அவனுக்கு அங்கேயும் போகலாம் இங்கேயும் போகலாம்னா அவனுக்கு யோகியதை ஜாஸ்தியா இருக்குன்னா அவனை தானே போட்டுக்கணும். சார் இவர் அங்க அப்ளை பண்ண முடியும், 10th தான் முடிச்சிருக்காரு, 12th முடிச்சிருக்காரு. ஆனா 10th முடிச்சவனுக்கு இதை கொடுத்துருங்கோ, 12th முடிச்சவருக்கு 12th முடிச்சதுனால வேற எங்கேயாவது அப்ளை பண்ணலாம், அவர் சவகாசன் இவர் நிர்வகாசன் அப்படின்னா ஒரு நியாயமா இருக்குமா? ஏன்டா நீ 12th முடிச்சுட்டு வாடா, நீ கம்மியா படிச்சுட்டு எனக்கு கொடுக்கணும் எப்படி பிரிவாதம் பண்ணுவ நீ? அப்போ எல்லா இடத்துலையும் இந்த நியாயம் ஒத்து வராது. அதனால விவிக்த விஷய அபாவேன, தனியா ஒரு இடம் இல்லைங்கிறத சொல், விவிக்த விஷயம் இருக்குன்னு காமிக்க போறேன்ட்டார். இப்ப அடுத்த ஸ்டெப் என்ன பண்றார் பாருங்க, அது காமிக்கிறேங்கிறதுக்காக நான் இந்த லட்சணத்தை இந்த நியாயத்தை நான் ஒத்துண்டேன்னு ஆகாது.
விவிக்த விஷய அபாவேன அலங்காராந்தர பாதகத்துவம்னு என்ன சொல்லிட்டு இருந்தாரோ முககாதிகள்லாம் அதெல்லாம் கூட வேஸ்ட் அயுக்தா விஷய சத்பாவ மாத்திரேன காசத்வஹானேஹே. சுவாமி ஸ்லேஷம்னு ஒண்ணு இருக்குன்னு ஒத்துண்டா இல்லையா? என்ன கவனிப்போ, சகலகலம் அப்படிங்கிற இடத்துல உபமா எங்க இருக்கு? சுதாம்சு பிம்பம் இவங்கிற இடத்துல உபமா வாச்சக சப்தம் இவ. சேஷம் எங்க இருக்குங்கிறேன்? சகலகலங்கிற இடத்துல. அப்ப சேஷத்துக்கு இடம் இருக்கா இல்லையா? சேஷத்துக்கு இடம் இருக்கே சுவாமி, இல்லையா? இந்த ஸ்லோகத்துல சேஷம் இருக்கு. விஷய சத்பாவ மாத்திரேன்னு நிரவகாசத்வஹானேஹே. விஷய சத்பாவம் உங்களுக்கு ஒரு இடம் இங்க சேஷம் இருக்குன்னு எப்ப நீங்க காமிச்சுட்டேலோ தாவதான் நிரவகாசத்துவம் போயிடுத்தது. அதுக்கு எங்கேயுமே கால் வைக்க முடியாதுன்னு இருந்தாதான் நிரவகாசத்துவம் சொன்னோம். இருக்குன்னு எப்ப சொல்லிவிட்டேலோ எங்க இருக்கு? சகலகலம் அப்படிங்கிற இடத்துல சேஷம் இருக்குன்னு சொல்லிட்டேன் இல்லையா? தாவதா அதுக்கு என்ன போயிடுது? நிரவகாசத்துவமே போயிடுறதுனால விவிக்த விஷய அனபேட்சணா தனியாக ஒரு இடம் அப்படின்னு காமிக்கணும் அவசியம் இல்லை. இருக்குன்னு சொன்னாலே அது சாவகாசம். அதனால இவ என்ன பண்றா? இது நையாக்கெல்லாம் என்ன பண்றா? இது ஒண்ணு இருக்கு, அது ஒண்ணு இருக்கு, ரெண்டும் இருக்குன்னு காமிச்சுட்டு இந்த ரெண்டுத்துல இதுக்கு என்னது சாவகாசத்துவம், அதுக்கு நிர்வகாசத்துவம் சொல்லி சாவகாச நிர்வகாச நிர்வகாசம் வழியான்னு ரெண்டு சூத்திரத்துல இது எதை எடுத்துக்கிறதுன்னா இதுதான் எடுத்துக்கணும். ஏன்னா இதுக்கு வேற எங்கேயும் பிரவருத்தி இல்லை, நிர்வகாசத்துவம். அதனால இந்த சூத்திரத்தை தான் எடுத்துக்கணும் அப்படின்னு ஒரு நியாயம். இவர் என்ன சொல்றாரு? அது அவ சூத்திரக்கார விஷயம் வேற, அவ திருஷ்டி வேற. நமக்கு அந்த நியாயத்துக்கு இங்க அலங்காரத்துக்கு இடம் வேணும். அலங்காரம் எதை நீங்க சொல்றீங்க? சேஷம்ங்கிறது என்னது? நானார்த்தக பதமா இருந்தா சேஷம். நானார்த்தக பத சேஷம் இங்க இருக்கா இல்லையா? அதுக்கு இடம் இருக்கா இல்லையா? இருக்கு. எங்க? சகல கலம் அப்படிங்கிற பதத்துல இருக்கு. விஷய சத்பாவ மாத்திரத்தினாலேயே என்ன கிடைச்சிருத்தோ இருக்கு? சாவகாசத்துவம் கிடைச்சிருத்து. சரியா? அதனால விவிக்த விஷய அனபேட்சணா. இந்த ஸ்லேஷம் முழுக்க உபமையான சேஷ மூலமாக சேஷ தீப்திக்கு அபேதாத்தியவசாயமாக இருக்கக்கூடிய உமா உமா அலங்காரம். உமா அலங்காரத்துக்கு சாமியம் எதனால கிடைக்கிறது? சேஷத்தினால கிடைக்கிறது. சேஷம் உபகாரமாக இருக்கு, உபகாரகமாக இருக்கு. சேஷ மூலகமான அலங்காரங்கள், சேஷ மூலகமான அலங்காரங்கள் சேஷனைய அடிப்படையாக வச்சுட்டு இங்க உமா வருது. அலங்காரம் எது? உமாதான் அலங்காரம். ஏன்னா இது தாற்பயமே எங்க? இது சேஷாலங்காரம்னு ஒத்துண்டாதான் வியாபர்த்தி பண்ணணும் இல்லையா? சேஷாலங்காரம் ஏன் ஒத்துண்டார் அவர்? அதான் இந்த சேஷாலங்காரம் ஏன் ஒத்துக்கிற இந்த இடத்த? அவகாசம் விஷயத்தை வச்சுட்டுதான் உண்மையும் இருக்கு. ஆனால் உபமாவை பாதிச்சுறது சேஷம். ஏன்னா அதுக்கு சமகாசத்துவம் இல்லை அப்படிங்கிற நியாயத்தை அடிப்படையாக வச்சுட்டுதான் அவா திருஷ்டிலையும் உபமா இருக்குன்னு ஒத்துக்கிறாரா? உபமாவை என்ன பண்றது? எங்கெங்கெல்லாம் சேஷம் வருதோ அது அலங்காராந்தர தனியாக அலங்காராந்தர பின்னமாக வராதுங்கிறதுனால சேஷம் வரக்கூடிய அலங்காரங்களை சேஷம் என்ன பண்ணிடும்? பாதிச்சிடும் அப்படிங்கிற அந்த லெவல் வரைக்கும் அவ யோசனை பண்ணிட்டா. அதனால இங்க சேஷாலங்காரம். அப்படி வரக்கூடிய சேஷாலங்காரத்துக்கு முக்கியத்துவம் தரணுங்கிறதுக்கு என்ன பண்ணார் இவர்? இங்க சேஷம் இருக்கா? சேஷம் வரக்கூடிய இடத்துல எப்படி இருக்கு? சேஷனாலே மோஸ்ட்லி சப்தசாமியம் தான் இருக்கும். ஒரே பதம், அது அவங்கமோ சபங்கமோ. சரியா? ஒண்ணு அப்ஜன தொன்முகம் துல்லியம், அது அபங்கம். அப்ஜம் அப்படின்னு தாமரையும் எடுத்துக்கலாம், சந்திரனையும் எடுத்துக்கலாம் இல்லையா? சர்வதோ மாதவகாங்க இடத்துல அது பங்க சேஷம். சர்வதா உமாதவகாம் வைக்கணும், சர்வதா மாதவகாம் வைக்கணும். நமக்கு சப்ததா சாமியம் இருக்கும். ஏன்னா சேஷ ஏகோச்சாரணம் ஒரு தடவை தான் உச்சாரணம் பண்ண போகலாம். அப்ப நமக்கு அங்க சப்த சாமியம் கிடைக்கும். சேஷம் இருக்கிற இடத்துல சப்த சாமியம் இருக்கும். அப்படி என்ன பண்ணிட்ட சப்தசாமி, அப்போ சேஷம் இங்க இருக்க சப்த சாமியம் இருக்கும். அதனால இவர் என்ன பண்றாரு? வித்யாநாதர் தர்மத சாமின்னு நான் சொல்றேன். ஏன்னா சேஷம் இருக்க இடத்துல சப்த சாமியம் தான் இருக்கும். அதனால அதுல இருந்து வியாபத்தி பண்றதுக்காக உபமா தர்மத சாமியம் எங்க இருக்கும் அங்க உபமான்னு சொல்றேன்னு அவர் யோசிச்சிருக்காரு. தீட்சிதர் என்ன பண்றாரு? இருக்குன்னு ஒண்ணு பண்ணார். சப்தசாமியம் இருந்தாலும் அங்க வரும்ன்றதுக்காக காமிச்சார். வாஸ்தவத்துல இங்க சேஷனே இல்லைங்க. கடைசியா அப்படி ஒவ்வொன்றா கூட்டு கூட்டு கடைசியில அடி மூலதோ ஆணி இதுவே இல்லை. விஷயம்